130வது அரசியல் சட்ட திருத்தம் என்பது அப்பட்டமான கருப்பு சட்டம். இன்று இதை ஆதரிப்பவர்களே கூட நாளை அது பதம் பார்க்கும். 30 நாள் சிறையில் இருந்தாலே பதவி பறிபோகுமா? நீதி வழங்கும் தத்துவத்திற்கே எதிரான கருப்பு சட்டம் இது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நேற்றைக்கு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்களும் கூட இந்த சட்ட திருத்த மசோதாவை பற்றி கடுமையாக கண்டித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்றைக்கு மியான்மரில் 4.2 ஹெக்டேர் அளவிலான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது குறித்து கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது.